முத்துவோட பேச்சை கேட்காம சத்யாவோட பிறந்த நாளைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம விஜயா வீட்டில் இருந்துக்கிட்டு முத்து வந்த உடனே இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டாங்க. வச்ச உடனே முத்து வேகமாக கோபமாக போகிறாங்க. ஒரு வேளை அம்மா சொன்னது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மீனா கூழு கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அதில் ஒரு டம்ளரு முத்துவும் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் மீனாவுடைய அம்மா கேட்குறாங்க, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம், என் பொண்டாட்டி மீனான்னு ஒருத்தி இருந்தா. அவள் நான் சொன்னேன் அவகிட்ட, என் மேலே அவளுக்கு பாசம் அதிகமாக இருக்குதா இல்லை அவங்க உதவாக்கிற தம்பி மேலே பாசம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு வார்த்தை காலையில் சொல்லிட்டு வச்சுட்டு போனேன். சரி, நான் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னதை கூட நான் நம்பலை. ஆனால் இங்கே பார்க்கும் போல தான் தெரியுது, அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க தம்பி மேலே தான் ரொம்ப பாசம்ன்ட்டு. அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூழை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மீனா எல்லாமே முடிச்சுட்டு கூழ் ஊற்றுறது எல்லாமே முடிச்சுட்டு, அம்மா நான் எனக்கு நேரமாகுது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவும் நம்ம அண்ணாமலை என்னம்மா கூழெல்லாம் ஊற்றிட்டிங்களா, அவன் தம்பி பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டியா, முத்து வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, அவங்க வந்தாங்க, வந்துட்டு கூழ் குடித்தானாம்மா அப்படிங்க. இல்லைம்மாம்மா கூழ் குடிக்கல அப்படிங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க வருவியாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனேவும் மீனா மாமா கூழ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூழை கரைச்சி அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலையும் சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே விஜயாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மீனா விஜயாட்ட கொடுக்கும் போல் விஜயா வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கரைச்சி எப்படி செஞ்சு வைப்பீங்களோ அது எனக்கு வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இல்லை அத்தை, இது சாமி பிரசாதம், நீங்கள் வாங்கி குடிங்க அப்படிங்க. அது சாமி பிரசாதமாக இருந்தால் என்ன, உங்கள் வீட்டில் நீங்கள் தானே செய்கிறீங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் மீனாவுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, இருடி, என்ன போய்கிட்டே இருக்கிற, உன் புருஷன் வந்தானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வந்தார் அப்படின்னு சொல்லி. என்ன வேறு எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் ஒன்றும் சொல்லாமல் மீனா வாட்டில் விறுவிறுன்னு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் தூங்க போயிடுறாங்க. முத்து சரியான குட்டி போதையில் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனேவும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க, நீ என் பேச்சை கேட்காம போனேல, இனிமேல் உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, நீ இனிமேல் கீழே படு, நான் மேலே படுக்க போகிறேன் அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே விஜயா என்னடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்போ சந்தோஷமாத்த உங்களுக்கு, அவர் என் கூட சண்டை போட்டார், என் கூட பேச மாட்டேன்னுக்காரு, இப்போ உங்களுக்கு திருப்தியா அப்படிங்க. இன்னும் நான் பெருசாலாம் எதிர்பார்த்தேன், இது சின்னது தாண்டி, உனக்கு இன்னுமே தான் இன்னும் வர வரதான் உனக்கு நிறையா அனுபவம் இருக்குது, நீ அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா, அவரும் உங்கள் பையன் தானே, நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, நீங்களாம் என்ன மனுஷர் தானே, நானும் இருந்து பொறுமையாக இருக்கிறத பார்க்குறேன், நீங்கள் என்னமோ இருக்க வேகமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா விஜயாவை திட்டுறாங்க. திட்டுன உடனே பார்த்தா விஜயா என்னடி ஓவராக பேசிக்கிட்டு திரியிற, என்ன மற்றவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தவ நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியா, இது என் வீடு, நான் தான் பேசணும், நீ ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா என்னத்தை சொல்கிறீங்க, இது உங்கள் வீடாக இருந்தால் என்ன, உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்க நீங்கள், உங்ககிட்ட நான் ஏன் இப்படி பேசுகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் பேசுகிறேன் நான் நினைக்கிறீங்களா, இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி நினைக்க எனக்கு நல்லது தான் நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு கோவம் வருது.
வந்தோடனே இருடி நான் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் விரட்டி விடலையாக்கா பிறகு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மீனா வந்து அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன பிரயோஜனம், விறுவிறுன்னு போயிட்டு கிச்சனில் போய் மறுபடியும் எல்லாருக்கும் சோத்தை பொங்கி போடுற வேலை தான் செய்கிறாங்க. செஞ்சு முடித்த உடனே பார்த்தா அண்ணாமலைகிட்ட வந்து கேட்குறாங்க, மாமா அவர் இந்த மாதிரி குடிச்சு போட்டு வந்தாருன்னு. ஏம்மா இவன் பழையபடியும் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறேன், இப்போ நல்லா தானே இருந்தியா, பொறுப்பாக வேற நடந்துக்கிட்டியால, இப்போ என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே இல்லை மாமா நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு போனேன்ல, அவர் சொல்லியும் நான் போனதுனால இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏம்மா அவன் அப்படி சத்தம் போட்டானா கூட நீ ஏன் போன அப்படிங்க. இல்லை மாமா ஸ்ருதி தான் சொன்னாங்க அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மேலே பழியை தூக்கி போட்டுறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு இது என்ன எனக்கு வம்பா போச்சு, அவங்க வந்து என்கிட்ட வளர்னாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு முத்துக்கிட்ட கேட்கணும், நான் அதனால் நான் கரெக்டாக தானே பேசினேன், மீனா நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மீனா வந்துட்டு இல்லை ஸ்ருதி நீங்கள் வேற, அவர் வந்து குடிச்சு போட்டு வந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மீனா.